ராமேஸ்வரம் மீனவர்களை தாக்கி மீன்பிடி சாதனங்களை இலங்கை கடற்படை பறித்துச் சென்றிருக்கிறது. நேற்று காலை ராமேஸ்வரத்தில் இருந்து 700 விசைப்படகுகளில் சென்ற மீனவர்களை மீன்பிடிக்க விடாமல் இலங்கை கடற்படையினர் விரட்டியடித்திருக்கிறார்கள். நள்ளிரவிற்கு பிறகு மீன்பிடித்துக் கொண்டு கரை திரும்பிய மீனவர்களை வழிமறித்து அவர்களின் படகுகளையும் மீன்பிடி சாதனங்களையும் இலங்கை கடற்படையினர் சேதப்படுத்தியிருக்கிறார்கள். இதனால் 30,000 இருந்து 1 லட்சம் ரூபாய் வரையில் படகுகளுக்கு இழப்பு ஏற்பட்டிருப்பதாக மீனவர்கள் கூறியுள்ளனர். நாளுக்கு நாள் உயர்ந்து வரும் டீசலின் விலை, இலங்கை கடற்படையின் தாக்குதல் என்று வாழ்வாதாரத்தை மொத்தமாக இழந்து நிற்பதாக மீனவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மத்திய மாநில அரசுகள் மீனவர் பிரச்சினைக்கு முற்றிலுமாக தீர்வு காண வேண்டும் என்பதை வலியுறுத்தி வருகிற 24ஆம் தேதி முதல் ரயில் மறியல் மற்றும் தொடர் போராட்டங்களில் மீனவ அமைப்புகள் ஈடுபட இருப்பதாக அறிவித்துள்ளன. ஒரு நாளைக்கு 1 டன் இறாலை கலாங்குறாங்க ஸ்ரீலங்கா நேவி. ஆனால் தமிழ்நாட்டு மீனவர்கள் ராமேஸ்வரம் மீனவர் குறிப்பாக கடலில் மீன் பிடிக்க முடியல, கச்சத்தீவு கண்ணில் பார்க்க முடியல. இங்கேருந்து 18 கிலோமீட்டர் போக முடியல. இந்த தமிழ்நாட்டு மீனவர்கள் ராமேஸ்வரம் மீனவர்கள் நேற்று கோட்டைப்பட்டம் போட்டில் ஒரு போட்டை பிடிச்சிருக்காங்க. 3 மீனவரை பிடிச்சிருக்காங்க. ரெண்டாவது எங்கிட்ட கலாவங்கருக்குன்னே வர்றாங்க ஸ்ரீலங்கா நேவி. 14ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் அவர்கள் அம்மா அவர்கள் மோடிஜியோட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. பாரத பிரதமர் மோடிஜியோட பேச்சுவார்த்தையில் என்னதான் நடந்துச்சுன்னு தெரியல. ஆனால் பேச்சுவார்த்தை நடந்த மறுநாளே ஒரு படகையும் 3 பேரையும் சிறைபிடிச்சிருக்காங்க. மத்திய அரசு ரொம்ப மெத்தனமா இருக்கு. உடனே மத்திய அரசு தலையிட்டு பாரம்பரிய மீன் பிடிக்கிற வழிவகை செய்யணும்.